ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஒரு லைவா வந்துட்டு மார்க்கிங் குடுத்துட்டு இருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ ப்ராப்பரா வந்துட்டு மார்க்கெட் வந்து பைக்கு உண்டான ஒரு எல்லாமே நமக்கு குடுத்துருச்சு. குடுத்துருந்தோம். நெறைய பேர் வந்துட்டு இங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அது வந்து வேலிட் தான். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது லோ உடைச்சோனே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. ஆ செல்லுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது உண்மதான், இல்லன்னு சொல்லல. பட் மார்க்கெட்டிங் வந்து நடந்த விஷயமே வேற. ஓகேவா? அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணனால நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு பை ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் நான் பிடிச்சேன். பட் என்னால பை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து என்னால பிடிக்க முடியல. இது வந்து டக்குனு வந்துட்டு கொஞ்சம் திரும்பிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து ஒரு டேவோட சப்ளை வந்து கீழ இறங்கிருச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம இங்க எங்கேயாச்சும் பை பிடிப்போம். ஏன்னா இந்த ஹைய வந்து தூக்கி தான் ஆகணும். மார்க்கெட் வந்து பைல நீங்க இருக்கும்போது, இந்த ஹை வந்து வீக்கா இருக்கும். இத தூக்கி தான் ஆகணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்க டைரக்ஷன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ட்ரி நீங்க ஈஸியா பிடிச்சிடலாம். ஸோ நான் டைரக்ஷன கண்டுபிடிச்சேன். மார்க்கெட் பைல தான் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் தான். அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு எங்கேயாச்சும் பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, அது வந்து ஓகே நம்ம பைக்குள்ள வந்து டைரக்ஷன் பிடிச்சேன். ஓகே. அதுக்குண்டானது தான் நான் 4 ஹவர்ல என்ன மார்க் பண்ணியிருந்தேன்னா, மண்டே வந்து நான் 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த இன்வெஸ்ட்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்வீப் ஆனா நம்ம வந்து எஸ்ஓபி கிடைச்சா நம்ம என்ட்ரி போலாம்ன்னுட்டு ஒரு முன்னாடியே பிளானிங் ஓகேவா? இங்க இருந்தே. இல்லன்னா வந்துட்டு மார்க்கெட் எகைன் இந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் எடுத்துட்டு கீழ இங்க வருதுன்னா, இங்க இருந்து திரும்ப கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நான் வச்சிருந்தேன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்லயும் கொஞ்சம் மார்க்கிங் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து சில நேரத்தில வந்துட்டு ஆ 1 ஹவர் இன்வெஸ்ட்மென்ட் வந்து எடுத்துச்சுன்னா, அங்கருந்து கூட மார்க்கெட் வந்துட்டு திரும்பும். மார்க்கெட் எந்த நேரத்தில எந்த இன்வெஸ்ட்மென்ட் எடுத்து திரும்பணும்னு சொல்லிட்டு, நம்மளால யாராலயும் சொல்ல முடியாது. ஓகேவா? பட் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம வந்துட்டு நம்மளும் மார்க்கெட்டோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணலாம். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, 1 ஹவரோட இன்வெஸ்ட்மென்ட்டும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எடுத்துருச்சு. இங்கருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மேல போக ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ல வந்து ஆ மார்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து டெலிகிராம்ல வந்துட்டு குடுத்திருந்தேன். என்னன்னா, இந்த ஓபி இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து பைல இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இந்த இண்டீஸ் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இண்டீஸ்மென்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இண்டீஸ்மென்ட் எடுத்தோனே இது வந்து டெசிஷனல் ஓபி. மார்க்கெட் வந்து டெசிஷனல் ஓபி எடுத்துச்சு. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அதனால வந்துட்டு இந்த ஹைய கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் உடைச்சிருச்சு. ஓகேவா? உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ போயிருச்சு. ஃபிளிப்புக்கும் வந்துட்டு என்ட்ரி குடுக்கல. இது ஆக்சுவலா ஒரு ஃபிளிப் ஜோன். ஓகே. ஆனா இங்க ரியாக்ஷன் பண்ணியிருக்கு. இங்க வந்து ஃபிளிப். இங்க எடுத்திருக்கு. ஆனா இங்க வந்து மேல வந்தா இங்க எடுக்கல. பட் மார்க்கெட் அங்கருந்து கீழ ஃபால் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். மார்க்கெட் கரெக்ட்டா நான் என்னோட பிளானிங் படி நான் இங்க எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு வந்தா இங்கருந்து மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இத நான் டெலிகிராம்லயே நான் குடுத்துருக்கேன். பிஃபோர் மார்க்கெட் எல்லாமே நான் குடுத்துருக்கேன். எல்லாமே லைவ்ல தான் குடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க போய் பார்த்தாலே தெரியும். ஹிஸ்டரி போய் பாருங்க. யூனிவர்சிட்டில டெலிகிராம் பாருங்க. நம்மளோட சேனல்லயே இருக்கு. சேனல் டெலிகிராம் இருக்கு. பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நீட்டா இங்க டாப் ஆயிட்டு என்ன பண்ணிட்டான்னா, நான் 15 மினிட்ல பார்க்கும்போது, டிமாண்ட் டாப் பண்ணிட்டு, நான் இந்த என்ட்ரி நான் எடுக்கல. நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கேயே வந்து சோர்ஸ் கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான். சோர்ஸ் கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு ஒரு பிஓஎஸ் குடுத்துட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் நான் இங்க பார்க்கும்போது, இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கீழ வந்து இருந்துச்சு. இன்டியூஸ்மென்ட் இருந்துச்சு. ஓகே. இது வந்து நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இன்வெஸ்ட்மென்ட். ஓகேவா? அப்போ மார்க்கெட் வந்து ஓகே இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டு ஒண்ணு இந்த ஓபில இருந்து திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே பிளான் பண்ணேன். இல்லன்னா இன்டியூஸ்மென்ட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு சில நேரத்துல இன்டியூஸ்மென்ட் எடுத்த கையோட திரும்பும். அப்போ வந்து என்னன்னா, இந்த ஒரு என்ட்ரி ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் கேண்டில் ஓபி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, எல்லாவோட லோவையும் ஸ்வீப் பண்ணி இருந்துச்சு. நான் பிளான் பண்ணேன். ஓகே அப்ப மார்க்கெட் வந்து திரும்பறக்கு உண்டான சிக்னல் இங்கேயே குடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்க என்ட்ரி எடுக்கும்போது, இங்கேயே நான் வந்து பி புக் பண்ணிருங்க. பார்ஷியல் புக் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த என்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் நான் பி செட் பண்ணோனே மார்க்கெட் பி எடுத்துருச்சு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் டச் பண்ணிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இமிடியேட்டா நான் என்ன பண்ணேன்னா, இல்ல இது வந்து சம்திங் ஏதோ மேல போற மாரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு, எகைன் நான் வந்து நடுவுலயே கொஞ்சம் என்ட்ரி எடுத்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் நான் இங்கே தான் பிளேஸ் பண்ணேன். இப்ப நான் மார்க்கெட் சில நேரத்துல என்ன பண்ணுதுன்னா, நம்ம பி செட் பண்ணாலுமே, அவங்க வந்து பி எடுக்குது. ஓகேவா? ப்ராப்பரா பி எடுக்குது. அதனால வந்துட்டு, நான் அடுத்த என்ட்ரில நான் பி செட் பண்ணல. அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த மாரி என்ட்ரி போயிட்டு இருக்கும்போது, இது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து என்ட்ரி வந்து டிபி ஹிட் ஆயிருச்சு. ஓகேவா? அது எல்லாமே வந்துட்டு நான் ப்ரூஃப் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு எகைன் ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 15 மினிட் செட்டப். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செட்டப் என்ன நான் குடுத்தேன்னா,
4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துருந்தேன். அது ஆக்சுவலா இந்த சார்ட்ல இல்ல. இன்னொரு சார்ட்ல இருக்கு. எஸ் எஃப்எக்ஸ்சிஎம்ல இருக்கு. இது வந்து ஏன்னா அது எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு தான். 4 ஹவர்லயே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் அண்ட் எஸ்யூபி கேண்டில் என்ட்ரி வந்து அங்க குடுத்துருந்துச்சு. அதோட அப்டேட்டும் நான் குடுத்துருந்தேன். எஸ் எஃப்எக்ஸ்சிஎம்ல பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து எஸ்எம்சி வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கேதர் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சிஓபி என்ட்ரில நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் கேண்டில் வந்து 4 ஹவர்ல ஸ்வீப் பண்ணி பாடி வந்து அதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நான் இங்கருந்து என்ட்ரி போலாம். அது சிங்கிள் கேண்டில் என்ட்ரி போலான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து அந்த 4 ஹவருக்கு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா நமக்கு வந்து டார்கெட் குடுத்திருக்கு. 4 ஹவருக்கே நீட்டா வந்து என்ட்ரி எடுத்துட்டு ஒரு ட்ராடவுன் கூட ஆகல. நீட்டா அங்கருந்து என்ட்ரி எடுத்துட்டு சூப்பரா வந்து டார்கெட் ஹிட் அடிச்சிருச்சு. ஓகே. இது வந்து 4 ஹவர் பேஸ் பண்ணி குடுத்தது. லோயர் டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. அதே டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து எஸ்யூபி வந்து சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்யூபி நமக்கு குடுத்துச்சு. அங்கேயும் நம்ம என்ட்ரி. ஓகே. இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எகைன் வந்து 15 மினிட்ல வந்துட்டு செட்டப் கிடைச்சுச்சு. அது வந்து நான் அப்படியே ஹோண்டா சார்ட்டுக்கு மாத்திக்கிறேன். ஓகே. இங்க நான் ட்ரை பண்ணேன். அதாவது மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்க மேல வரைக்கும் இத எடுக்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹை வந்து இதுதான் இன்டியூஸ்மென்ட். அதுக்கப்புறம் இங்க ஏதோ சம்திங் ஏதோ ஸ்வீப் ஆன மாரி சொல்லிட்டு இங்க ட்ரை பண்ணேன். பட் மார்க்கெட் வந்துட்டு ஓகே. அது வந்து ஒரு என்ட்ரி வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லிக்விடிட்டி. நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு மேல இருக்கிற இன்ஜினியரிங் லிக்விடிட்டி ஓகேவா? அங்க நான் வந்து ப்ராப்பரா வந்துட்டு ஓகே இங்கருந்து நம்ம ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, இங்கேயே நான் என்ட்ரி எடுத்தேன். ஓகே 15 மினிட்ல என்ட்ரி எடுத்துட்டேன். இங்க தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து கொஞ்சம் பார்சல் புக் பண்ணேன். புக் பண்ணிட்டு பி செட் பண்ணவே இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீட்டா தெரியும் பி வந்து எடுத்துட்டு போயிருக்கான். ஓகே அதனால நான் வந்து பியே செட் பண்ணல. எனக்கு வந்து எஸ்எல்லும் ஹிட் ஆகல. மார்க்கெட் வந்து எகைன் எனக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட் எனக்கு குடுத்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணி அது காமிச்சுக்கும்போது, இது வந்து எஸ் இங்க தான். இந்த ஸ்பாட்ல தான். ம். அதாவது என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது வந்து ஒரு ஹை. இங்க வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கு. அப்ப இந்த ஒரு பிஒய்ஸ் அப்ப இது உடைச்சா சோச்சுக்கணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து எனக்கு கொஞ்சம் டெலிகிராம்ல வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, நாலேட்ஜ் ஓரியன்டடா கேட்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு கேட்காம. இது கரெக்ட் தான். பட் இந்த மாரி வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்க்கெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு அ ரெஸ் அ ரெஸ்பான்ஸ் குடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சர் ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சருக்கும் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதுவும் பியூஸ் நடந்திருக்கு தான். இதுவும் வேலிடா இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஓகேவா? அண்ட் நீங்க போக போக வந்து ஃபியூச்சர்ல நீங்க மார்க்கெட்ல வந்து பழக என்ன ஆகும்னா, இந்த மாரி ஒரு வேலிட் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் வந்து அந்த லோவ எடுக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து போக போக தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரோட பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் புரியும். நீட்டா வந்துட்டு ஒரு ஐ ஒரு இது வந்து இன்டியூஸ்மென்ட் எடுத்து நமக்கு இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டைனியான ஸ்ட்ரக்சர். இதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு இது சோர்ஸ் குடுத்துருச்சு, அப்ப நான் செல் பக்கம் தான் நிப்பேன்னு சொல்லிட்டுலாம் நீங்க நின்னீங்கன்னா, நீங்க கண்டிப்பா உங்களால மார்க்கெட்ல வின் பண்ண முடியாது. பெரிய டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து பைல தான் நிக்குது. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்ல நம்ம வந்துட்டு கரெக்ட்டா நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் கரெக்ட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே ரெஸ்பாண்ட் பண்ணி போயிருக்கு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம வந்துட்டு இது ரன்னிங் அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து என்ட்ரி வந்து என்ட்ரி எடுத்தது. நல்லா போச்சு. நான் வந்து இது சாரி பார்சல் புக் பண்ணிட்டு நான் எஸ்எல் அப்படியே நான் மூவ் பண்ணல. ஏன்னா எடுத்துருவேன்னு சொல்லிட்டு. அதே மாரி மார்க்கெட் வந்து இறங்கி மறுபடியும் வந்துட்டு மேல போச்சு. ஸோ நீட்டா நான் வந்து இந்த ஐ தான் நான் டார்கெட் பண்ணேன். அதுக்கே வந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகி, அதுக்கப்புறம் 4 ஹவரோட எக்ஸ்ட்ரீம் ஐ இப்ப மார்க்கெட் வந்து உடைச்சுட்டு மேல போயிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ட்ரி இந்த வாரம் ஃபுல்லா வந்துட்டு யூஎஸ்ல நல்ல ப்ராப்பரா வந்துட்டு செட்டப் கிடைச்சுச்சு.
ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே லைவ் தான் ஃபிரெண்ட்ஸ். நான் எதுவுமே வந்துட்டு பாரதி பிள்ளை மூலியமா நான் எதுவுமே எடுக்கல. நீங்க வேணா டெலிகிராம்ல போயிட்டு நீங்க வேணா பாருங்க. ஓகேவா? எல்லாமே நான் வந்துட்டு அன்னன்னைக்கு நான் குடுத்துருப்பேன். ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1:21.24 ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் எனக்கு வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு. அண்ட் இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா, 1:11.15 ஓகேவா? ஸோ நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நமக்கு வந்துட்டு ப்ராப்பரா செட்டப் கிடைச்சு என்ட்ரி ஆனோம். சூப்பரா முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வார்த்தை உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ 4 ஹவர்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஆ ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி தான். எஸ் அது ஃபியூச்சர் லிக்விடிட்டி தான். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பை மார்க்கெட்ல நீங்க பைக்கு மட்டும் தான் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். நான் பைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தனால தான் எனக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் நல்லா போனேன். ஓகேவா? நீங்க வந்து அத வந்து ட்ரெண்ட கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ஷன கண்டுபிடிச்சீங்கன்னா, அந்த டைரக்ஷன்ல கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, உண்மையிலேயே வந்து வின்னிங் ரேஷியோ நல்லாருக்கும். பட் இது எல்லாமே ஹோல்ட் பண்ண ட்ரேடு தான். ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ற மாரி தான் இருக்கும். பட் எப்பவுமே பார்ஷியல் கொஞ்சம் புக் பண்ணிருங்க. அதுக்கு தான் ரொம்ப சேஃப். 80% நீங்க பார்ஷியல் புக் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு எஸ்எல் அடிச்சாலுமே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லாஸ் ஆகாது. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, 4 இந்த ஹைய தூக்கிருச்சு. சொன்ன மாரி இந்த ஹைய தூக்கிருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் குடுத்துருச்சு. அண்ட் இப்போ நடக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட உள்ள தான் க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் மேபி வந்து கீழ இறங்குறதுக்கும் அ கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் கீழ இறங்குனா, அப்ப மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்காண்டி வரலாம். எப்பவுமே ஒரு பிஎஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சில நேரத்தில மார்க்கெட் வந்துட்டு ஒரு லைட்டா கொஞ்சம் மேல போயிட்டு, அதுக்கப்புறம் கீழ இறங்கும். ஓகேவா? அண்ட் சில நேரத்தில மார்க்கெட் வந்துட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்து முடிச்சோனே, அதுக்குண்டான போதுமான ஃபியூல் இல்லாம எகைன் என்ன பண்ணும்னா, ஃபியூல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அதோட டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லா வந்து நம்ம ஆக்சுவலா இங்கருந்து நம்ம வந்து பண்ணது ஆல்மோஸ்ட் இதுவரைக்கும் நம்ம எடுத்தாச்சு. எல்லாமே லைவ்ல எடுத்தாச்சு. என்னோட ட்ரேடும் நான் வந்துட்டு ட்ரேட் எடுத்த டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே நான் போட்டிருக்கேன். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் ஓரியன்டட் தான் எல்லாமே. ஆ அந்த மாரி தான் நம்ம வந்து கோர்ஸ் எடுத்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ரீ ரெக்கார்டட் தான். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு டவுட் இருக்கும்போது, நீங்க அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்ட்ரஸ்ட்டா இருக்கிறவங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நம்ம டிஸ்கார்ட் கம்யூனிட்டியும் வந்துட்டு இருக்கு. அ அ சேம் உங்களுக்கு என்ன நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் குடுத்தேனோ, அங்க தான் டிஸ்கார்ட்ல குடுத்துட்டுருக்கேன். ஆனா அதில பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் குடுப்பேன். அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.